Taste the Daily. மதுரை மாவட்டம் பாலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியின் போது டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக பதாகைகளை காட்டி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பிரசித்தி பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டில் பார்வையாளர்கள் மாடத்தில் இருந்த பெண்கள் அரிட்டாப்பட்டியை பாதுகாப்போம் என பதாகைகளை காட்டி எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். மதுரை மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க நிரந்தரமாக தடை விதிக்க வேண்டும் என மக்கள் போராடி வருகின்றனர். சமீபத்தில் மதுரை தல்லாகுளம் பகுதியில் 5,000க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. மக்கள் விரோத திமுக அரசையும் மைனாரிட்டி பாஜக அரசையும் எதிர்த்து மக்கள் தன்னிச்சையாக போராடி வருகின்றனர். மாட்டுப் பொங்கலையொட்டி இறைச்சிகளை வாங்க மீன் மார்க்கெட் மற்றும் இறைச்சி கடைகளில் பொதுமக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் ஆசாத் நகர் பெரிய கடை தெரு, சித்தேரி குளக்கரை, பேட்டை மற்றும் மண்ணை சாலை ஆகிய பகுதிகளில் மீன் மார்க்கெட் மற்றும் இறைச்சி கடைகளில் பொதுமக்கள் குவிந்தனர். கொடுவா மீன் கிலோ 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதேபோல் வஞ்சிரம், சங்கரா, இறால், சீலா, நெத்திலி ஆகிய மீன்களின் விலை அதிகமாக இருந்த போதிலும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, அச்சரப்பாக்கம், கடலூர் மாவட்டம் புவனகிரி, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஆகிய பகுதிகளிலும் மீன் மற்றும் இறைச்சிகளை வாங்க மீன் மார்க்கெட் மற்றும் இறைச்சி கடைகளில் பொதுமக்கள் குவிந்தனர். இதனால் பல இடங்களில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.